குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி காலத்தில் பத்மநாபபுரம் அரண்மனையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்ட நவராத்திரி விழா 1840ஆம் ஆண்டுக்கு பின் திருவனந்தபுரத்துக்கு மாற்றப்பட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் விழாவில் கலந்து கொள்ள சுசீந்திரம் முன்னுதித்த நங்கை அம்மன், குமாரகோயில் வேளிமலை முருகன், பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் கோயில் உற்சவர் சிலைகள் யானை மீது பல்லக்கில் ஊர்வலமாக திருவனந்தபுரம் கொண்டு செல்லப்படும். அங்கு நவராத்திரி விழாவில் பூஜைகளில் பங்கேற்ற பின்பு சாமி சிலைகள் மீண்டும் குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வருவது மரபு. இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் 3 முதல் 12ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இதற்காக பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள உட்பரிகை மாளிகையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் உடைவாள் மற்றும் சாமி சிலைகள் புறப்பாடு நடைபெற்றது. சாமி சிலைகளுக்கு அரண்மனை வளாகத்தில் பூஜைகள் செய்யப்பட்டது. தமிழக கேரள போலீசார் அணிவகுத்து நின்று துப்பாக்கி ஏந்தி மரியாதை செலுத்தினர். அதன்பின் பக்தர்களால் மலர் தூவி வழி அனுப்பி வைக்கப்பட்டது. சாமி சிலைகள் ஊர்வலத்திற்கு வழிநெடுக பக்தர்கள் வரவேற்பளித்தனர். நிகழ்ச்சியில் கேரளா தேவசம் அமைச்சர் வாசவன், தொல்லியல் துறை அமைச்சர் கடன்னப்பள்ளி ராமச்சந்திரன், கன்னியாகுமரி கலெக்டர் அழகு மீனா, பாஜ மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் இரு மாநில தேவசம் போர்டு அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.